எல்லாருக்கும் வணக்கம். வெயிட்ட குறைக்கணும்னா கம்மியா சாப்பிடணும். இது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த கம்மியா சாப்பிடுறதுலயே ரெண்டு விதம் இருக்கு. ஒரு வழி நம்ம உடம்ப சும்மா போட்டு வாட்டி வதக்கி சோர்வடைய வச்சிடும். ஆனா இன்னொரு வழியோ நம்ம உடம்புக்கு ஒரு புது லைஃப் கொடுத்து ரீசார்ஜ் பண்ணிடும். பாருங்க, நோக்கம் ஒண்ணுதான், ஆனா ரிசல்ட் அப்படியே ஆப்போசிட். இந்த ஆச்சரியமான வித்தியாசத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். சரி, உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். கிராஷ் டயட், ஃபாஸ்டிங் ரெண்டுமே ஒன்று தானே, ரெண்டுத்துலையுமே சாப்பிடாம தானே இருக்கும் அப்படின்னு. ஆமா, மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தெரியும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி, டோட்டல் ஆப்போசிட். ஒன்று நம்ம உடம்ப அழிவு பாதைக்கு கொண்டு போகுது, இன்னொன்று புத்துணர்ச்சிக்கான பாதையை உருவாக்குது. அது எப்படின்னு தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல நம்மள நிறைய பேர் ட்ரை பண்ற இந்த கிராஷ் டயட்டை பத்தி புரிஞ்சுக்கலாம். இத ஒரு வீட்டை அவசர அவசரமா ரெனோவேட் பண்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நோக்கம் நல்லா தான் இருக்கு, வீட்டை அழகாக்கணும்னு. ஆனா அந்த அவசரத்துல செய்யறதால கடைசியில வீடு இன்னும் மோசமாகிடும் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கையில சிமெண்டோ செங்கல்லோ இல்லாம ஒரு சுவரை அவசரமா இடிச்சு தள்ளுற மாதிரி. யோசிச்சு பாருங்க, சுவரை இடிச்சிட்டீங்க, ஆனா திரும்ப கட்டுறதுக்கு கையில எந்த பொருளுமே இல்ல. அதே தான் நம்ம உடம்புக்கும் நடக்குது. வெயிட்டை குறைக்கணுங்கிற அவசரத்துல நம்ம உடம்போட முக்கியமான கட்டமைப்பையே நம்ம சிதைச்சிடுறோம். சரி, இதுக்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னு பாப்போமா? இந்த மாதிரி கிராஷ் டயட் பண்ணும்போது நம்ம உடம்பு ஒரு கண்டினியூஸ் எமர்ஜென்சி மோடுக்கு போயிடுது. இது சயின்ஸ்ல கிரானிக் மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதனால கார்டிசோல்னு ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எப்ப பார்த்தாலும் அதிகமா சுரக்கும். இதோட விளைவு நம்ம பாடி லாங் டேர்ம் மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் வேலை எல்லாத்தையும் நிறுத்திட்டு அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு ஒரு சர்வைவல் மோடுக்கு வந்துடும். இதனால என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நம்ம உடம்போட பில்டிங் ஒர்க்கர்ஸ்னு சொல்லப்படுற ஸ்டெம் செல்ஸ் அப்படியே டயர்டாகி உட்காந்துருவாங்க. இதனால மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும், ஸ்கின்ல இருந்த பொலிவு போய் ஒரு மாதிரி வயசான மாதிரி தோற்றம் தரும். சுருக்கமா சொல்லணும்னா, டயட் முடியும் போது நம்ம உடம்பு முன்னே இருந்ததை விட ரொம்ப வீக் ஆயிடும். ஆனா இப்போ ஒரு காயினோட அடுத்த பக்கத்தை பார்ப்போம். இன்னொரு வழி இருக்கு. அது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுதான் முறையான விரதம், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் ஃபாஸ்டிங். அந்த அவசர வீட்டு வேலைக்கு நேர்மாறா இதை ஒரு கோயில் திருவிழாவுக்கு தயார் பண்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப டிசிப்ளினான, உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்குற ஒரு ப்ராசஸ் இது. நம்ம ஊர்ல கோயில் திருவிழானா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. திருவிழாவுக்கு முன்னாடி காப்பு கட்டி ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு விரதம் இருந்து உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்துவோம் இல்லையா? அதுக்கப்புறம் வர்ற கொண்டாட்டம் எவ்வளவு நிறைவா இருக்கும். முறையான விரதமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். நம்ம உடம்ப ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு தயார் பண்ற ஒரு அழகான ஒழுக்கமான செயல். இதுக்கு பின்னாடியும் ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஹார்மெசிஸ். அப்படின்னா என்னன்னா, ஒரு சின்ன கண்ட்ரோல்டான ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம உடம்புக்கு கொடுக்கும்போது அது உடம்புக்கு நல்லது பண்ணும். அந்த சின்ன ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியோட ரிப்பேர் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி உடம்ப முன்ன விட ஸ்ட்ராங்கா மாத்திடும். இது அந்த கண்டினியூஸா வர அழிவுகரமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு டோட்டல் ஆப்போசிட். இந்த ப்ராசஸ்ல ரெண்டே ஸ்டெப் தான், ரொம்ப சிம்பிள். முதல் ஸ்டெப் விரதம் இருக்கும்போது நடக்கிற கிளீனிங். இதுக்கு பேரு ஆட்டோஃபேஜி. அதாவது வீட்டை கிளீன் பண்ற மாதிரி நம்ம பாடி தனக்குள்ள இருக்கிற டேமேஜ் ஆன செல்ஸ், தேவையில்லாத குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும். ரெண்டாவது ஸ்டெப், விரதத்தை முடிச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடும்போது நடக்கிற ரீபில்டிங். அப்போ நம்ம உடம்புல வளர்ச்சி காரணிகள் அதிகமாகி ஸ்டெம் செல்ஸை தூண்டிவிட்டு எல்லா டிஷ்யூஸையும் ரிப்பேர் பண்ணி புதுப்பிக்கும். சொல்லப்போனா நம்ம மொத்த சிஸ்டத்தையும் ரீபூட் பண்ண மாதிரி ஃப்ரெஷ் ஆயிடும். ஓகே, இப்போ ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ரெண்டையும் நேருக்கு நேரா வச்சு பார்த்துடலாம். ஒரு பக்கம் அழிவை ஏற்படுத்துற ஸ்ட்ரெஸ், இன்னொரு பக்கம் புத்துணர்ச்சி கொடுக்குற ரினியூவல். எது பெஸ்ட்னு நீங்களே பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரெண்டோட கோலே வேற. கிராஷ் டயட்டோட ஒரே குறிக்கோள் எப்படினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, வெயிட்டை குறைக்கணும், அவ்வளோதான். ஆனா இந்த முறையான விரதத்தோட நோக்கம் அது இல்லவே இல்லை. அதோட மெயின் கோல் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கிறது தான். வெயிட் லாஸுங்கிறது இதுல கிடைக்கிற ஒரு பாசிட்டிவான சைடு எஃபெக்ட், அந்தே. இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். பாருங்க, மெட்டபாலிக் ஸ்டேட்ல கிராஷ் டயட் உடம்புக்கு ஒரு நாள்பட்ட அழுத்தத்தை கொடுக்குது. ஆனா முறையான விரதம் ஒரு நல்ல அழுத்தத்தை கொடுக்குது. டிஷ்யூஸ்ல என்ன நடக்குது? ஒன்னு மசில்ஸை கரைக்குது, இன்னொன்னு இம்யூன் சிஸ்டத்தை ரீபூட் பண்ணுது. கடைசியா ஸ்டெம் செல்ஸை பாருங்க, கிராஷ் டயட்ல அதுங்க சோர்வடையுது, முறையான விரதத்துல புத்துயிர் பெறுது. ஒவ்வொரு விஷயத்திலையும் பாருங்க, ரிசல்ட் அப்படியே 180 டிகிரி ஆப்போசிட்டா இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட முக்கியமான டேக்அவே என்ன? இந்த முழு விஷயத்தோட சாராம்சத்தை ஒரே வரியில பார்க்கலாம் வாங்க. இங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க சாப்பாட்டை குறைக்கிறீங்களாங்கிறது மேட்டரே இல்ல, ஆனா அது எப்படி குறைக்கிறீங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் இந்த முழு உரையாடலோட மையக் கருத்து. இந்த ரெண்டுக்குமான வித்தியாசத்தை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கிராஷ் டயட் உங்க உடம்ப தேய்ச்சு அழிக்குது, ஆனா முறையான விரதம் உங்க உடம்ப செதுக்கி இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்துது. ஒன்னு சிதைக்குது, இன்னொன்னு செதுக்குது. சோ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்க விரும்புற கேள்வி இதுதான்.
உங்க கோல் என்ன? ஏதோ சர்வை பண்ணா போதுமா, இல்ல உண்மையிலே உங்க உடம்ப புதுப்பிச்சு ஒரு புது எனர்ஜியோட வாழணுமா? இந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு. நல்லா